விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். போலாம். ஏங்க, அவங்க சமையல முடிச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம் வாங்க. வாங்க வாங்க. ஐயோ, என்னங்க கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு, அபசகுணமா இருக்கே வாசுகி. நாம செய்யற காரியத்துக்கு இருட்டு தாங்க பெஸ்ட். கரண்ட் போனதும் நல்ல காரியம் தான். சரி, அந்த பைய கொடுங்க. இது அதுல போட்டுருங்க. இரு. போதும் போதும் போதும். போதுமா? இதை வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணு மிக்ஸ் பண்ணு. வெந்த காய்கறி எடுத்துட்டு வேகாத காய்கறி அவியல்ல போட்டாச்சு. ஆமாங்க, வேகாத கருணக்கிழங்கு கரகரன்னு தொண்டைய பிடிக்கும். வேகாத சேனக்கிழங்கு நாக்கு அரிக்கும். முருங்கக்காய் பச்சையா இருக்கும். அவியல்ல பாவக்காவே போடக்கூடாது, ஆனா நம்ம போட்டிருக்கோம். அதனால அவியல் கண்டிப்பா கசக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா வரும் நிச்சயமா டென்ஷன் ஆகி கண்மணிய உண்டலன்னு பண்ணிடுவான். இந்த லட்சணத்துல இது பூமிகாவோட ரெசிபின் வேற அவ பில்டப்பா சொல்லுவா. அதுக்கே அவளுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா அர்ச்சனை கிடைக்கும். ஆமாங்க, ஆக மொத்தத்துல அவியலோட அவளோட கதை முடிய போகுது. கண்மணியோட கதை கந்தல். சரி சரி, யாராவது வரத்துக்குள்ள நம்ம போயிடலாம். சரி வாங்க. எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பசிக்குது. சித்தப்பே, ஏதோ குழம்பு வாசனை சூப்பரா இருக்கு. உனது நிழலாய் தொடருவேன், உன் இதயம் முழுதும் படருவேன். உன் உடம்பிலே உதிரமாகி உயிரில் கலப்பேனோ. இந்த குழம்பு வாசனை பேர் எனக்கு தெரியும், தொண்டையிலே நிக்குது. பூமி சமைச்ச மாதிரி இருக்கு. Oh my god, அவியல் என்னோட ஃபேவரட். தக்காளி சாதமும் செஞ்சிருக்க, சூப்பர். வாசுகி, அவியலை போட்டுட்டு கண்மணி இன்னைக்கு பொரியலாக போறா. ஆமாங்க, வரணும்னு உங்களை மாதிரி கிடையாது, எதை போட்டாலும் திங்கறதுக்கு. என்ன வாசுகி இப்படி சொல்ற? அவன் பெரிய சாப்பாட்டு பிரியன். அவனுக்கு சாப்பாட்டுல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அரிசி வேகல, குழம்புல உப்பு அதிகமாச்சு, கூட்டு பொரியல் சரியில்லைனா அப்படியே டென்ஷன்ல பொங்கிடுவான். ஒரு காய் வேகலனா கூட அப்படியே பலாருன்னு அற விட்டுருவான். என்னையே பல தடவை அரைஞ்சிருக்கானா பாருங்க. இன்னைக்கு அவியல்ல எந்த காயுமே வேகல, ஒரே பலார் சத்தமா தான் கேட்க போகுது. அர்ச்சனைய ஆரம்பிச்சுட்டான். கண்மணிய அறைய போறான். யார் இந்த அவியலை வச்சது?
கேக்குறேன்ல, யார் இந்த அவியலை வச்சது? உன் பொண்டாட்டி தான்ப்பா. சூப்பர், மைண்ட் ப்ளோயிங், ஃபேண்டாஸ்டிக். இவ்வளவு ருசியா அவியல், அதுவும் பூமி ஸ்டைல்ல. சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இனிமே இப்படி சாப்பிட கிடைக்காதோன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் ஏக்கத்தை தீர்த்து வச்சிட்டேன். அம்மா தக்காளி சாதம் கூட சூப்பர். அப்படியா கிருஷ்ணா? நிஜமா நல்லா இருக்கா? உண்மையாவே வா. சொல்ல வார்த்தைகளே இல்ல. இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. ஏன்பா, உன் பொண்டாட்டிய புகழ்ந்துகிட்டே இருந்தா போதுமா? அவளுக்கு ஒரு பரிசு கிரிசு கொடுக்கணும்னு தோணலையா? ஐயோ, ஆமா ஆமா கரெக்ட். கண்பணி, ஒரு நிமிஷம் தோறேன். அத்தை, திடீர்னு எங்க போறாரு? வருவாமா, நீ ஒண்ணும் பயப்படாத, வெயிட் பண்ணு. வாசுகி, என்ன நடக்குது? பலார்னு அறவிடுவான்னு பார்த்தா நேரா எந்திரிச்சு அங்க போயிட்டான். அதாங்க எனக்கும் புரியல. வேகாத காய்கறியை தின்னுட்டு சூப்பரா இருக்குன்னு வேற சொல்றான். ஒருவேளை நாம போட்ட காய்கறி சூட்ல வெந்துருச்சோ? ஏங்க, நம்ம போட்ட காய்கறி எல்லாம் குக்கர்லயே 4 விசில் விட்டதாங்க வேகுமே. குழம்பு சூட்ல இப்படி வெந்திருக்கலாம் சான்ஸே இல்லைங்க. அப்போ ஒண்ணு அவனுக்கு வாய் கெட்டு போச்சு, இல்லன்னா அவனுக்கு ரசனையே கெட்டு போச்சு. கண்மணி, யாராவது ரொம்ப நல்லா சமைச்சா நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறது பழக்கம். சோ ஐயோ, இந்த என்னங்க இது? வழக்கமா இவ்வளவு அருமையா சமைச்ச கைக்கு வளையல் தான் போடணும். ஆனா உன் கழுத்துக்கு டாலர் செயின். ஐயோ, டாலர் செயினா? ஆஹா சூப்பர். ஐயோ, போச்சு. என்னங்க, ஒரு அவியலுக்காக போய் இந்த செயின் எல்லாம்? ஏமா, உன் தக்காளி சாதமும் உன் அவியலும் வருணுக்கு கண்டிப்பா தேவை. உனக்கு பரிசா ஆசையா கொடுக்கறான், வாங்கிக்கோமா. ச்சே, வேகாத காய்கறியை சமைச்சவளுக்கு கழுத்துல செயின் போடுறான். இவங்க அட்ராசிட்டி தாங்கவே முடியல. ஏப்பா, கண்மணி வாங்கிக்க வெக்கப்படுறா, நீயே அப்படியே கழுத்துல போட்டு விட்டுரு. இவங்க வேற. சரிம்மா. நாளைக்கு கூட இதே மாதிரி அவியல் பண்ணு. அம்மா சூப்பர்மா. இத போட்டுட்டு போ. என்ன கண்மணி, சந்தோஷத்துல திக்கு முக்காடிட்ட போல இருக்கு. என்னால நம்பவே முடியல அத்தை. அத்தை, இங்க பாருங்க.
அப்படி போகுதா? வெரி குட் வெரி குட். என் பையன் ரொம்பவே மாறிட்டான். என் புருஷன் எப்படி ஒரு gift கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. ஆனா நான் எதிர்பார்த்தேம்மா. வருண் என்னைக்காவது இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பழைய வருணா மாறிக்கிட்டு வரான். அப்படியா அத்தை? ஆமா ஆமா ஆமா. போ போய் ரூம்ல சந்தோஷமா பேசு. இப்பவே வா. ஆமா. அங்க போய் நான் என்ன பண்றது அத்தை? ஐயோ, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நீ போய் நில்லு, அது போதும். அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்துல எல்லாமே தானா நடக்கும். சரிங்க அத்தை. கடவுளே, எல்லாம் நல்லபடியா கைகூடி வரணும். வாசுகி, ஒரு அவியலுக்கு நகையா? டூ மச். நான் உங்களுக்கு எவ்வளவு வகை வகையா சமைச்சு போட்டிருக்கேன். ஒரு கவரிங் நகையாவது கொடுத்திருக்கீங்களா? வாசுகி, உன் சமையல நான் சாப்பிடுறதே நான் உனக்கு கொடுக்கிற பெரிய பரிசு வாசுகி. அதை விடுங்க. என்னங்க இது? நாம ஒண்ணு நினைச்சா அது எப்படிங்க வேற நடந்துச்சு? எப்படி இது ஆச்சு? போய் சாப்பிட்டு பார்த்தாதான் அந்த ரகசியம் தெரியும். சரி வாங்க. சரி. கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்ன என்ன இவ்வளவு சந்தோஷமா ஓடி வர? நீங்க கொடுத்த டாலர் செயினுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். என்ன பண்ற? என்னது? என்ன திடீர்னு அக்ரிமெண்ட் எல்லாம் மீறுற? நேத்து ராத்திரி தானே நம்ம அக்ரிமெண்ட மதிக்கணும்னு பேசிக்கிட்டோம். இப்போ ரூல்ஸ் எல்லாம் மீறுற? நான் ஒண்ணும் மீறல, நீங்க மீறிட்டீங்க. அதனால நானும் மீற போறேன். நான் எப்ப அக்ரிமெண்ட மீறின? விளையாடாதீங்க கிருஷ்ணா. எனக்கு ஏன் டாலர் செயின் போட்டீங்க? அது வெறும் டாலர் செயின் தானமா? நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த டாலர் செயினை பார்த்ததும் வந்துருச்சு. ஏன் இப்ப நீ ஓவரா பில்டப் பண்ற? அம்மா அப்பா எல்லாம் பாக்குறாங்களேன்னு டாலர் செயின் போட்டு விட்டேன். அடா, இல்ல இல்ல, அம்மா பாக்கிறதுக்காக தான் நீங்க இத கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நிஜமாவே மனசார உங்களுக்கு என் மேல லவ் ஆகி இது என் கழுத்துல நீங்க போட்டு விட்டுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எமோஷன் ஆகாத ப்ளீஸ். என்ன? இல்ல, ஏன் இப்படி ஓவரா எமோஷன் ஆகுற? இது ஜஸ்ட் டாலர் செயின் தானே, அதுக்கு போய் என்னது அவ்வளவுதானா? நான் இந்த டாலரை திறந்து பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன். அதனாலதான் நான் ஓவரா உணர்ச்சி வசப்படுறேன். இதுக்கு மேல எல்லாம் மறைக்காதீங்க. நீங்க என்ன லவ் பண்றீங்க, அந்த உண்மையை ஒத்துக்கோங்க. என்ன சொல்ற நீ? இங்க பாருங்க. இது செம வாசனை. இதுக்கு மேலேயுமா நீங்க உங்க மனசுல இருக்கிற ஆசைய மறைக்கிறீங்க? என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்க, லவ் பண்றேன்னு உண்மையை ஒத்துக்கோங்க. ஆமா. வருண், Yeah, I'll call you back. கண்மணிய பாத்தியா? பூமி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா. அவ மனசுல பூமி மேல எவ்வளவு அன்பு பாசம் இருந்தா வாசுகி ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்ட பூமியோட போட்டோவை பூஜை ரூம்ல கொண்டு வந்து வச்சிருப்பா. ஆமாமா, நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இனி கூட பூமி ஸ்டைலே கண்மணி சமையல் செஞ்சிருந்தா
சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உனக்காக இவ்ளோ பண்றவளுக்கு நீ என்ன பதிலுக்கு பண்ண? நான் என்ன பண்ணணும்? அவ உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி நீ அவளை சந்தோஷப்படுத்த மாட்டியா? எப்படி? இங்க பாரு, நான் கண்மணிக்கு வாங்கிட்டு வந்த நகை. நாளைக்கு அவ பூமி மாதிரி சமைக்கும் போது இத நீ வாங்கி கொடுத்த மாதிரி அவளுக்கு கொடுத்துரு. ரொம்ப சந்தோஷப்படுவா. எதுக்குமா இதெல்லாம்? இப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சா அப்புறம் அவ என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவா. உனக்கு தினமும் பூமி ஸ்டைல் சமையல் வேணுமா வேணாமா? நிச்சயம் வேணுமா. அத சாப்பிட்டா ஏதோ பூமியே என் கூட இருக்கிற மாதிரி தோணுது. அப்படின்னா இத நாளைக்கு கண்மணி கிட்ட கொடு. ஆனா நான் கொடுத்ததா தெரியக்கூடாது. நீ வாங்கி கொடுத்த மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் இன்னும் அவ நல்லா சமைப்பா. சரிம்மா. சரி, இத நான் இங்கே வைக்கிறேன். அம்மா டாலர் கொடுத்தாங்க. டாலருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லாம வழக்கம் போல அவங்க வேலையை காட்டிட்டாங்களே. இப்ப நான் அவங்கள நம்பி ஏமாந்துட்டேனே. சொல்லுங்க. உங்க மனசுல நான் இருக்கேன் தானே? என்ன நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க தானே? அதுக்காக தானே இந்த டாலர் செயின். இல்ல இல்ல. என்னது? ஆமா, அது வந்து கரெக்டா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஐயோ, விஷயம் விபரீதமா போகுது. பூமி மாதிரி சமைச்சு நம்மள சந்தோஷப்படுத்துறவன கஷ்டப்படுத்துறது நியாயமான்னு தெரியலையே. இத நான் கொடுக்கல, அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா இவ மனசு சுக்குநூறா உடைஞ்சு போயிருமே. என்ன பண்றது? பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்பலாம் வெக்கப்படாதீங்க. உங்க வாயால அந்த 3 வார்த்தையை நீங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. எந்த 3 வார்த்தை? ஏங்க அதாங்க இங்கிலீஷ்ல அந்த 3 வார்த்தை. ஓ, அதுவா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதான் we are friends. ஐயோ 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 ஐயோ, அது இல்லங்க. வெக்கப்படாம கூச்சப்படாம சொல்லுங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே. என்ன வார்த்தை? ஐயில ஆரம்பிச்சு யூல முடியும் பாருங்க. அது ஐல ஆரம்பிச்சு யூல முடியும். ஓ, இப்ப தெரிஞ்சிருச்சு. ஐ கம் ஆன், உங்களால முடியும். லைக் யூ. போங்க கிருஷ்ணா. டேய், பரவாயில்ல பரவாயில்ல. ரொம்ப நெருக்கமா வந்துட்டீங்க. ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க. நெருக்கமா நான் வரல, நீ தான் வந்திருக்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க. அது வந்து சாயங்காலம் சொல்றேனே. அப்படியா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா சாயந்தரமா சொல்றேன். உங்களை நான் நம்புறேன். வேற வழி? ஆனா ஒரு கண்டிஷன். சாயந்தரம் வெறும் கைய வீசிட்டு வந்து சொல்லக்கூடாது. வரும்போது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வரணும். மல்லிகைப்பூவா அல்வாவா? இங்க பாருங்க. இது என் மேல சத்தியம். சரி, ஓகே. என்ன கண்மணி, இப்படி சின்ன விஷயத்துக்குலாம் சத்தியம் பண்ணுவாங்களா? இது சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? சரி 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 சரி, கூல் 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 கூல். பெரிய விஷயம் தான். அதுக்கு ஏன் இப்படி கண்ணை உருட்டுற? எனக்கு பயமா இருக்கு. அப்ப தைரியமா வாங்கிட்டு வரேன்னு சேலஞ்ச் பண்ணுங்க. சேலஞ்ச். தைரியமானவன் தான், வாங்கிட்டு வரேன். அது ஐயோ, நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.